நான் யாரையும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழணும்னு சொல்லவே இல்லை. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடியாது, பிரச்சனை இல்லாத இருக்க முடியாது. ஸ்ட்ரெஸ்ன்னு என்ன தெரியுமாங்க, நம்ம உடலும் மனதும் சூழ்நிலைக்கு ரியாக்ட் பண்ணுறது தான் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ரியாக்ஷன் ஆஃப் பாடி அண்ட் மைண்ட் டு தி என்வாயர்மெண்ட். உயிரோடு இருக்கும் என்வாயர்மெண்ட்டுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அனைவரும் ஸ்ட்ரெஸ்ஸுடன் இருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தயவுசெய்து பாசிட்டிவாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதான் பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். சொன்னால் ஆச்சு, என்னடா பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்றீங்கன்னா, அதிலிருந்து நீங்கள் செய்கின்ற எந்த காரியத்திலும் அதை மகிழ்ச்சியுடன் செய்தால் அது பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். அப்படி என்டார்ஃபின், அதுதான் ஹாப்பினஸ் ஃப்ரம் ஆல் ஹாப்பினிங்ஸ். இப்போ நான் உங்களோட பேசிகிட்ருக்கேன், நைட்டு 1 மணிக்கு தான் தூங்கினேன், காலையில் வரீங்க. இது பெரிய வாய்ப்பாக நினைக்கிறேன். நீங்களாம் வந்தோடனே எனக்கு தேங்க்ஸ் சொல்ல, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா என் கருத்தை உங்கள் மூலம் லட்சக்கணக்கான என் சகோதர சகோதரிகள் பரப்புனா அதை விட எனக்கு என்ன வேணும்? அதுலேருந்து மகிழ்ச்சி. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுன்றதை இருங்கள், அப்போ தான் இவ்வளோ பட்டங்கள் வாங்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனால் அதை பாசிட்டிவாக வைத்திருக்க வரை உங்களை காப்பாற்றி கொண்டே இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை பாசிட்டிவை நெகட்டிவாக பண்ண வச்சிங்க, அதுக்கு ஒரு 2 நிமிடத்தில் உங்களை அழிச்சிடணும். ஸ்ட்ரெஸ் வந்தவுடனே அந்த கிளாட்லாம் வருது. அதான் அடிக்கடி எல்லா மேடையும் கேட்கின்றேன். நீங்கள் ஆன்மீகமாக ஒன்று கேட்டீங்க, சொர்க்கம் நரகம் உண்மையா? என்னை பொறுத்தவரை சொர்க்கம் நரகம் ஒன்றுமில்லை. இப்போ என் பேச்சை கேட்டுட்ருக்க நேயர்கள், நீங்கள் ரசித்து கேட்டுட்டு இருந்தால் நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கீங்க. சில பேர் பேசும்போது பிடிக்கலை, அந்த நொடியில் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் வருதில்ல, அன்ஹாப்பினஸ் வருதில்ல, அட்ரினல் கூடுதில்லை, அது நரகமாக போயிடுது. ஸோ மனிதன் அந்த சூழ்நிலையை எப்படி அணுகுகின்றான்? பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா தென்றல் சொர்க்கம், அன்ஹாப்பி ஆச்சுன்னா நரகம் புயல். ரெண்டுமே நீங்கள் தான் முடிவு பண்ண தவிர சூழ்நிலை உங்களுக்கு மாற்றும் என்று நினைத்தால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். எங்கெல்லாம் நிறைய இடத்துல எதிர்பார்ப்பு இருக்குதில்ல, எதிர்பார்ப்பு இருக்கிற இடத்தில் நடக்காது. அது ஏமாற்றமாக கவலையாக உங்களை அழித்துவிடும். இன்னொன்று நேயர்களை சொல்கிறேன், எவர் ஒருவரையும் உங்களை மாதிரி இருக்கணும்னு நினச்சிடாது. சொக்கலிங்கன்னு ஒருவன் என் மனைவியோ என் குழந்தைகளோ பேரம்பேத்திகளோ அவர் எவரையோ என்ன மாதிரி இருக்கணும்னு நினச்சா அதை விட ஒரு அகங்காரம், அதை விட ஒரு ஹிட்லர் மாதிரி இருக்க முடியாது. அவர்களை ரசித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் திணிக்கக்கூடாது எதுவுமே. உங்கள் வாழ்க்கை பயணத்தை அவர்கள் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். யாருக்கும் போய் அட்வைஸ் பண்ணாதீங்க. இவ்வளோ உங்களுக்கு சொக்கலிங்க அட்வைஸ் பண்ண நினச்சிக்கிட்டா நான் ஒரு முட்டாளாக நினைக்கிறேன். அட்வைஸ் பண்ணுறதற்காக என்னை பயன்படுத்தவில்லை. என்னுடைய 80 வருட அனுபவத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றேன். அதுதான் வாழ்க்கை. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடியாது. இன்னும் அருமையான கேள்வி கேட்டீங்க, தூக்கமின்மை. ஞாபகம் வச்சுங்க, தூக்கம் ஒரு நாளைக்கு பாருங்களேன், 24 மணி நேரம், 1/3 நீங்கள் பிரியுங்க. 8 மணி நேரம் நல்லா உழைங்க, நல்லா உழைச்சி சம்பாதிங்க, எல்லாம் பண்ணுங்கள். 8 மணி நேரம் உங்களுக்காக நீங்கள் மீட் டைம் சொல்லுங்க. உங்களுக்கு வேண்டிய நேரங்களை 8 மணி நேரம் ஒதுக்கிடணும். எதுவாக இருக்கட்டும், அந்த உழைத்து சம்பாதிக்க எல்லாமே விட்டுட்டு உங்களுக்காக இருக்கிற நேரம், எக்ஸசைஸ் பண்ணுறது, பல் வளர்க்குறது, குளிக்கிறது, சாப்பிட்றது, அனைத்துமே உங்களுக்கு நேரம் 8 மணி நேரம். முக்கியமான 8 மணி நேரம் என்பது நீங்கள் தூங்க வேண்டும். நிறைய பேர் தூங்க மாட்டேன்றீங்களே. 16 மணி நேரம் உழைத்த உறுப்புக்கள் அனைத்தும் அது 8 மணி நேரத்தில் தான் ரீஜெனரேட் ஆகுது. அப்போ தான் அடுத்த ஒரு நாளைக்கு உங்கள் வேலைக்கு செய்வதற்கு தயாராகுது. விடிய தூங்கலாத இருந்தீங்கன்னா என்ன ஆக முடியும்? எதுக்கு சொல்கிறேன், 8 மணி நேரம் தூங்கணும் ரொம்ப ஆச்சு. மினிமம் என் வயதில் இருக்கிறவங்கள 7 மணி நேரம் தூங்கணும். குழந்தைகள் 12-15 மணி நேரம் தூங்கும். எந்த காரணத்துக்குன்னு 6 மணி நேரத்துக்கு கம்மியாக தூங்கக்கூடாது. என்னை பொறுத்தவரை படுத்த 7 நிமிடத்தில் தூங்க வேண்டும். குறைந்தது 7 மணி நேரம் தூங்கணும் அடல்ட்ஸ்லாம். ஸோ தூக்கம் வரலன்னு நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் 55 வருடமாக நான் ஒருத்தர் கூட தூக்க மாத்திரையை கொடுத்ததில்லை. தூக்கம் வர வேண்டும்னால் தூங்குவதற்கு முன்பு துக்கம் இருக்கக்கூடாது. தூங்கும்போது நம்மளாம் உயிரோடு தானே தூங்குகிறோம். அந்த உயிருக்கு நீ கடவுளுக்கோ இயற்கைக்கோ உனக்கோ நன்றியை கூறு. 2 நிமிடம் தியானத்தில் இரு. தூக்கம் வரணும் என்ன தெரியுமா பண்ணணும், குறைந்தது 3 மணி நேரம் தூங்குறதுக்கு முந்தி நீங்கள் டிவியில் இருந்தோ
மொபைலில் இருந்தோ லேப்டாப்பில் வெளியில் வந்துடணும். தூங்குற வரைக்கும் பண்ணி அப்படியே தூங்கின பிறகு கூட உங்கள் ஸ்க்ரீன் ஓடிக்கிட்டே இருக்கும், தூக்கம் வராது. சப்கான்ஷியஸ் மைண்ட் அது பிகம் மோர் அலர்ட். நீங்கள் 3 மணி நேரத்துக்கு முந்தி நகைச்சுவையை பாருங்கள், படிக்கலாம், எதுனாலும் மகிழ்ச்சியாக எதாவது பண்ணிவிட்டு அது தூங்கும் பொழுது டார்க்காக வைக்கணும் ரூமை. மன அமைதியாகிடுச்சுன்னா அப்போ தான் மெலட்டோனின்னு ஒரு ஹார்மோன் சுரக்கும். மெலட்டோன் ஹார்மோன் சுரந்த 2 நிமிஷத்தில் தூக்கம் வந்துடும். அது ஞாபகம் வைத்துக்கொண்டு அதுவும் ஒரு பாசிட்டிவ் ஹார்மோன். அதெல்லாம் மனதினால் அதான் அடிக்கடி சொல்கிறேன், தூக்கமும் மகிழ்ச்சியும் ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி. அந்த பட்டாம்பூச்சி பிடிக்கப்போனால் உங்களை விட்டு ஓடிக்கிட்டே போகும். நீ மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த பட்டாம்பூச்சி கையில் அமர வேண்டும். ஸோ அது சென்று அடைகின்ற பொருள் அல்ல தூக்கமும் மகிழ்ச்சியும். உன்னிடம் இருப்பதை உணர்ந்து அதை நீ அனுபவித்தால் போதும் நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.